ஐஸ்வர்யம் கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி கதம்ப சாம்பார். அதுக்கு தேவையான பொருட்கள்: துவரம்பருப்பு, ஜீரகம், வரக்கொத்தமல்லி, வரமிளகாய், மிளகு, தேங்காய், அதுக்கு தேவையான காய்கறிகள் மாங்காய், முருங்கைக்காய், கேரட், அரசாணிக்காய், ஒரு முள்ளங்கி, பீன்ஸு, வாழைக்காய், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், சின்ன வெங்காயம், தக்காளி. செய்வது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. துவரம்பருப்பு குக்கரில் போட்டு 200 கிராம் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. தண்ணி ஊற்றி கழுவிக்கலாம். தண்ணி ஊற்றி கழுவியாச்சு. இப்போ நம்ம அரிசி கழுவி வச்சிருக்கிற தண்ணியை 1.5 சொம்பு இதில் ஊற்றி வேக வச்சுக்கலாம். தண்ணி ஊற்றிட்டேன். இப்போ இதில் 1 ஸ்பூன் விளக்கெண்ணெய் விட்டுக்கலாம். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டு மூடி வேக வச்சுக்கலாம். வெயிட் போட்டுருங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் எடுத்து வச்சு 3 விசில் விடலாம். 3 விசில் விட்டுலாம். அதுக்குள்ளே நம்ம மசாலா அரைச்சிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சு அதில் வரமிளகாய் போட்டுக்கலாம். அரக்கொத்தமல்லி, ஜீரகம், மிளகு எல்லாம் ஒன்றா போட்டு முதல்ல தண்ணி ஊற்றாமல் அரைக்கலாம். இப்போ நம்ம இந்த மசாலாவை தண்ணி ஊற்றாமல் பொடி பண்ணி வச்சுருக்கோம். இது கூடயே தேங்காயும் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி மூடி போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ 3 விசில் வந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ அரைச்சாச்சு. மூடி ஓப்பன் பண்ணி நம்ம சாம்பாருக்கு எடுத்து வச்சுக்கிற வெங்காயத்தில் பாதி இதில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ முருங்கைக்காயை கட் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ரெண்டு சொம்பு தண்ணி ஊற்றிக்குங்க. தண்ணி சூடாகும். இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு. நம்ம வெட்டி வச்ச காயெல்லாம் நல்லா கழுவி இதில் போட்டுக்கலாம். இதை நம்ம பச்சையாக தான் மசாலாலாம் அரைச்சி செய்கிறோம். இந்த சாம்பாருக்கு அப்படி தான் செய்யணும்.
இந்த காய் ஒரு கொதி வந்தோன்னா வாழைக்காயை கட் பண்ணி போட்டுக்கலாம். தட்டை எடுத்துட்டு கட் பண்ணி வச்சிருக்கிற வாழைக்காயும் உள்ள போட்டுக்கலாம். சின்ன வெங்காயத்தையும் உள்ள போட்டுக்கலாம். தக்காளியும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவையும் உள்ள ஊற்றிக்கலாம். நல்லா கலக்கி விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நல்லா கொதிச்சு வரட்டும். மூடி வச்சுக்கலாம். பாருங்க நல்லா வந்துருச்சு. சாம்பார், கதம்ப சாம்பார், எல்லா காய்கறியும் போட்டு நம்ம சாம்பார் வச்சிருக்கோம். பருப்பு மட்டும் இதில் ஆட் பண்ணணும். இப்போ பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பருப்பை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். போட்டு நல்லா கிளறி விடுங்க. கதம்ப சாம்பாருக்கு நான் போட்ட காய்கறி தான் போடணுங்கிறது இல்லை. சாம்பார் காய்கறி எது வேணாலும் போட்டு இந்த மாதிரி பச்சையாக மசாலா அரைத்து செஞ்சு பாருங்க. சூப்பரா இருக்கும். ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ சாம்பார் நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. கொஞ்சம் புளி தண்ணி விட்டுக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற மாங்காய் உள்ள போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். பாருங்க, கதம்ப சாம்பார் நல்லா கொதிச்சு காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. அந்த பச்சை வாசமெல்லாம் போயிடுச்சு. இப்போ இதை இறக்கி தாளிச்சு விட்டுக்கலாம். ஒரு கடாயை வச்சு தேவையான அளவு ஆயில் விட்டுக்குங்க. கடுகு உளுந்த பருப்பு போட்டுக்குங்க. கடுகு வெடிச்சிட்டு இருக்கு. இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை உள்ள போட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. கருவேப்பிலை போட்டுக்கலாம். தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாம்பார்ல போட்டுக்கலாம். கதம்ப சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இதை வீட்டில் செஞ்சு பாருங்க. எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.